எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கிறேன். என் பேர் தான் ஃப்ரெட்ரிக். நான் வந்து ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கேன். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி விட்றீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நல்லா கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 நம்ம மேட்டூர் சர்ச்சில் மாஸ் நடந்தது. அந்த வீடியோ தான் போட போகிறேன். அது ஸ்ப்ளிட் பண்ணி போகிறேன்னா இல்லை ஒரே வீடியோ போடுறேன்னான்னு தெரியல, பார்க்கலாம். நான் இன்னும் ஃபைல் ரெடி பண்ணல. நான் அப்படியே பார்த்துட்டு போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவரது மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும், மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பின் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 19 தொடங்கி அதிகாரம் 12 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுந்தி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடக்கவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் வரை அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு
விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசுவின் உயிர்ப்பு நம் ஒவ்வொருவரின் உயிர்ப்புக்கான முன் அடையாளம். ஆதாமின் பாவத்தை தன் உயிர்ப்பினால் வென்றவர் இயேசு கிறிஸ்து. சாவினை ஒழித்தவர், பகைவனை அழித்தவர். இயேசுவின் உயிர்ப்பினால் நம்பிக்கை கொள்வோம். அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு கொள்ள வரம் வேண்டி புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவனோடு இருப்பாராக. மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எம் மேற்படாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சேர்ப்புடன் சிந்திப்போரை செதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தான் நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாக அனுப்பியிருக்கின்றார். மூதாதையருக்கும் உழைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். கன்னி மரியா இயேசுவின் மீட்பு பணியில் உடன்படியவர், கடவுளின் வல்லமையால் நடத்தப்பட்டவர், பேணி காக்கப்பட்டவர். வானதூதர்களின் மத்தியில் ஒரு உயர்ந்த இடத்தில் அரசியாக அமர்த்தப்பட்டவர் என்பதை தியானித்தவாறு இவ்வாசகத்தை கேட்டு மகிழ்வோம். என் பாவமே, என் பாவமே, என்
தேவன் நம்மை இறக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகவே. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கும். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.